ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸோட ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். ஓகேவாப்பா? ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 2, 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் வந்து டிஃபரன்ஸ் மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ராப்ளம் 5.3ல என்னப்பா கொடுத்துருக்காங்க? 3 coils each having a resistance of 20 ohms and inductive reactance of 15 ohms. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 காயில் இருக்கு. ஓகே, இந்த 3 காயில் வந்து ஒவ்வொரு காயிலும் 20 ஓம் ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 15 ஓம் வந்து இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ ஒவ்வொரு காயிலுக்கும் கொடுத்துடணும். ஓகே, அண்டு connected to a 400 volt 3 phase 50 hertz supply. ஸோ இது எல்லாமே எதில் கனெக்ட் ஆயிருக்கு? 400 volt 50 hertz 3 phase சப்ளையோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வைண்டிங்க்கு அக்ராஸும் அதே தான், இந்த ரெண்டு காயிலுக்கு அக்ராஸாவும் அதே தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, calculate the line current. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? லைன் கரண்ட். நெக்ஸ்ட் ஒன் என்னப்பா கேட்டிருக்காங்க? பவர் ஃபேக்டர். தேர்ட் ஒன் ஃபார் பவர் drawn from the supply எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, R phase. Phase resistance value வந்து is given எவ்வளோப்பா? 20 ohm. Inductive phase ஓட value எவ்வளோப்பா? Inductance வந்து reactance phase value எவ்வளவு? 15 ohm. இது வந்து given data. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா, லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. VL is equal to 400 volt. Frequency F எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 50 Hz. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கரண்ட், லைன் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஃபார் ஸ்டார் கனெக்ஷன்ஸ் லோட் இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 3 ஈச் காயில் ஹேவிங் என்னது 400 வோல்ட். நம்ம கீழே இருக்கு 3 coils each having a 20 ohm inductive reactance of 50 ohms are connected to a 400 volt 50 hertz supply அப்படின்னு. ஸோ 3 காயில் இருக்கு அப்படின்னால அது என்ன கனெக்ஷன்? ஸ்டார் கனெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ ஸ்டார் கனெக்ஷன்ஸ்ல என்ன இருக்குங்க? லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபேஸ் கரண்ட்? I phase equal to V phase divided by Z phase. ஸோ V phase ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னப்பா? VL divided by √3. ஸோ லைன் வோல்டேஜ் எவ்வளோப்பா இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சம்மில்? 400 volt divided by √3. ஸோ இதை கால்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 230.94 volt. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, Z phase கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் R phase square plus XL square. R phase square எவ்வளோப்பா? 20 square plus 15 square will be equal to எவ்வளோப்பா ஆன்சர்? 25 ohm. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? Z phase போய் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 230.94 divided by 25. What's the answer பா? 9.24 ampere. So this is the phase current values. Okay, இப்போ நம்ம phase current calculate பண்ணிட்டோம் and phase voltage calculate பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன calculate பண்ணிடலாம்? லைன் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட் தான். ஸோ நம்ம ஃபேஸ் கரண்ட் என்ன வருதோ வில் பி சேம் அஸ் தட் ஆஃப் வந்து லைன் கரண்ட். பிகாஸ் என்னது? இந்த 3 ஈச் காயில்ஸ் 3 காயில் என்ன கனெக்ஷன்ஸில் இருக்குப்பா? ஸ்டார் கனெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபார் என்ன நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணதுக்கு என்னப்பா ஃபார்முலா? R phase divided by Z phase. Cos pi is equal to phase resistance value divided by phase impedance value. Phase resistance value is given எவ்வளோப்பா? 20. divided by phase impedance நம்ம கால்குலேட் பண்ணிக்க எவ்வளவு? 25. ஸோ இதை கால்குலேட்டில் போட்டிங்க அப்படின்னா what's the final answer? 0.8. Okay, so this is the power factor and the value. What's the formula for power? பவருக்கு என்னப்பா ஃபார்முலா? √3 VL IL cos pi. ஸோ √3 into line voltage எவ்வளோப்பா? 400 volt divided by line current is 9.24 into cos pi. Cos pi என்னது? power factor. What's the power factor value? 0.8. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டில் போட்டிங்க அப்படின்னா what's the final answer? 5121 watts. ஓகே, ஸோ முதல்ல நான் திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. 3 coils each having a resistance of 20 ohms and inductive reactance of 15 ohms. ஓகேவா? ஸோ 3 காயில் இருக்கு, 3 காயிலுமே ஸ்டார் கனெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகே, அதோட ஒவ்வொரு காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் கிவன் எவ்வளோப்பா? 20 ohm. அண்ட் ஒவ்வொரு காயிலோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் அப்படின்பாங்க. அந்த எக்ஸோட வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எவ்வளோப்பா? 15 ohm. இது மூணுமே எப்படி கனெக்ட் ஆயிருக்குப்பா? 400 volt 3 phase 50 hertz சப்ளைக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? லைன் கரண்ட். செகண்ட் ஒன் ஃபார் பவர் ஃபேக்டர் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பவர் drawn from the supply. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் கரண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன கனெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பார்க்கணும் இல்லையா? இது என்ன கனெக்ஷன்? ஸ்டார் கனெக்ஷன். ஃப்ரம் த ஸ்டார் கனெக்ஷன் லோட்
என்னப்பா இருக்கும் லைன் கரண்ட் will be equal to the phase current. ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் phase current calculate பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட values will be equal to வந்து line current. அப்போ phase current calculate பண்ணோம் அப்படின்னா line voltage VL is equal to 400 volt. Line voltage VL is equal to 400 volt. Frequency F is equal to 50 Hz. Impedance per phase அப்படின்னா Z phase equal to square root of R phase square plus XL square. அப்போ phase resistance ஓட value plus inductive reactance ஓட value ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா impedance per phase equal to 25 ohms. Okay. அப்போ phase voltage ஒரு ஃபார்முலா என்னப்பா VL divided by root 3. லைன் வோல்டேஜுக்கு எவ்வளோ வேல்யூ 400 volt divided by root 3. What's the final answer? 230.94 volt. And phase current I phase equal to V phase divided by Z phase. V phase எவ்வளோப்பா 230.94 divided by Z phase equal to 25 ohm. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட்டில் போட்டிங்க அப்படின்னா 9.24 ஆம்பியர் கிடைக்கும். ஸோ நம்ம லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட் ஃபார் என்னது ஸ்டார் கனெக்டர் என்னது லோடு. ஸோ 9.24 ஆம்பியர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பவர் ஃபேக்டர் வேல்யூ. பவர் ஃபேக்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு R phase divided by Z phase. R phase ஓட value is 20 divided by Z phase ஓட value is 25. Substitute பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னப்பா 0.8. இப்போ பவர் கால்குலேட் பண்ண போகிறோம். வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் பவர்? பவர் is equal to root 3 VL IL cos phi. So root 3 into line voltage is 400 divided by line current is 9.24 into cos pi is equal to 0.8. So எல்லாத்தையும் நீங்கள் calculateல substitute பண்ணீங்க அப்படின்னா what's the final value for power? Power is 5121 watts. Okay. இப்போ next problem number 5.4. இப்போ என்னப்பா given கொடுத்துருக்காங்க 3 similar resistors. Okay, 3 வந்து ஒரே மாதிரியான resistors are connected in star. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஸ்டார் கனெக்ஷன்ஸில் போட்டிருக்கேன் ஒய் காம்பினேஷன்ஸில். ஓகேவா எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். எவ்வளோ வந்து கரண்ட்னா 400 volt 3 phase லைன். ஸோ இதுக்கு அக்ராஸாக 400 volt 3 phase சப்ளை வந்து கனெக்ட் ஆயிருக்கு. த லைன் கரண்ட் இஸ் 5 ஆம்பியர். ஓகே கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் ஈச் ரெசிஸ்டர். அப்போ ஸ்டார் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா லைன் வோல்டேஜ் VL is equal to 400 volt. லைன் கரண்ட் IL is equal to 5 ஆம்பியர். ஃபேஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் ஃபார் த ஸ்டார் கனெக்ஷன்ஸில் லைன் கரண்ட் என்ன வேல்யூவோ அதுதான் ஃபேஸ் கரண்ட்டும். ஓகே ஸோ IL is equal to I phase. அப்போ I phaseோட வேல்யூ என்ன வரும் 5 ஆம்பியர். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபேஸ் வோல்டேஜ். Phase voltage calculate பண்ணதுக்கு என்னப்பா formula V phase equal to VL divided by root 3. This is the relationship between line voltage and phase voltage. So V phase equal to VL divided by root 3. So 400 divided by root 3 equal to 230.94 volt. Okay. இப்போ next one for another impedance per phase. Impedance per phase calculate பண்ணோம்னா formula என்ன Z phase equal to R phase. Only another resistors. Only another resistors. ஓகேப்பா ஓகேவாப்பா இப்போ லைன் வோல்டேஜ் VL is equal to 400 volt. லைன் கரண்ட் IL is equal to 5 ampere. Phase current I phase equal to 5 ampere. In star connection, line current will be equal to phase current. Phase voltage calculate பண்ணதுக்கு என்னப்பா formula VL divided by root 3. So 400 divided by root 3 will be equal to 230.94 volt. ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ். இப்போ இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இசட் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்லி ரெசிஸ்டர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் ஆர் ஃபேஸ் மட்டும் வச்சுக்கோ. என்ன தேவையில்லைங்க இசட் ஃபேஸ் கண்டுபிடிக்க என்னப்பா ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஃபேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் நம்ம போடுவோம். ஓகேவா இங்கே வந்து என்ன இருக்குது வெறும் ரெசிஸ்டர் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஃபேஸ் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு ஆர் ஃபேஸ். அதனால் அதை மட்டும் இங்கே எடுத்துக்கிறாங்க. புரியுதாப்பா அங்கே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து எனக்கு வெறும் ரெசிஸ்டர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தனால impedance per phase equal to Z phase equal to R phase. இப்போ Z phase calculate பண்ணதுக்கு என்னப்பா formula V phase divided by I phase. இப்போ V phaseனா இந்த phase voltage value is given எவ்வளோப்பா 230.94 divided by phase current. phase currentோட value எவ்வளோப்பா இங்கே 5 ampere. ஸோ இதை நீங்கள் calculateல substitute பண்ணீங்க அப்படின்னா what's the value impedance per phase equal to
46.19 ohm. Okay, the next one for if the same resistors are connected in delta. Okay வா, இப்போ இந்த மூணு ரெசிஸ்டர் வேல்யூ டெல்டா கனெக்ஷன்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப்? லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் அதான் கேட்டிருக்காங்க. calculate the values of each resistor to the what value should the line voltage be changed to obtain the same line current. The resistors are in delta connected. ஓகேவா, இப்போ டெல்டா கனெக்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ் ரிலேஷன்ஷிப்? VL is equal to V phase and IL is equal to √3 into I phase. அப்போ V phase கால்குலேட் பண்ணதுக்கு என்னப்பா ஃபார்முலா? I phase into Z phase. கரண்ட்டையும் இம்பிடன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? வோல்டேஜ் கிடச்சிரும். இங்கே இம்பிடன்ஸ் பர் ஃபேஸ்க்கு தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஆர் ஃபேஸ் அப்படின்னா. ஸோ I phase into R phase. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது? I phase. I phase na enna பார்த்தோம்? IL divided by √3. அதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். IL divided by √3 into R phase. IL ஓட value is 5 divided by √3 into R phase. R phase ஓட value எவ்வளோப்பா? 46.19. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்க? கேல்குலேட்டில் போடுறீங்க. கேல்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? 133.34 volts. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு ரெசிஸ்டர் இருக்குது. மூணு ரெசிஸ்டருமே ஸ்டார் கனெக்ஷன்ஸில் இருக்கனால லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். இப்போ நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும்? இசட் ஃபேஸ் மட்டும் கண்டுபிடிச்சா இசட் ஃபேஸும் ஆர் ஃபேஸ்க்கு வில் பி ஈக்குவல். ஏன்னா அது ஒன்லி ரெசிஸ்டர் எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இசட் ஃபேஸ் ஈக்குவல் டு ஆர் ஃபேஸ் மட்டும்தான். இசட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னப்பா? வி ஃபேஸ் டிவைட் பை ஐ ஃபேஸ். நம்மளுக்கு ஐ ஃபேஸ் தெரியும், வி ஃபேஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ வி ஃபேஸ் கால்குலேட் பண்ணதுக்கு என்னப்பா ஃபார்முலா? VL divided by √3. ஏன்னா லைன் வோல்டேஜ் இஸ் கிவன் அதாவது 400 volt divided by √3. So it will be equal to 230.94 divided by 5. So இதை calculate substitute பண்ணா 46.19 ohms. If the same resistors are connected in delta, deltaல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா VL is equal to V phase and IL is equal to √3 into I phase. அப்போ I phase calculate பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? IL divided by √3. அப்போ V phase calculate பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? V கண்டுபிடிக்கணும்னா அரண்டையும் இம்பிடன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். ஸோ I phase into Z phase. Z phase பல R phase சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ எல்லா வேலையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ண I phase equal to IL divided by √3 into R phase. IL வேல்யூ R phase ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிடும்? நம்மளுக்கு V phase ஓட வேல்யூ கிடச்சிடும். எவ்வளோப்பா? 133.34 volts. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா a balanced star connected load of impedance 15 plus j20 ohm per phase is connected to a 3-phase 440 volt 50 hertz supply. Find the currents and power absorbed by the load. Okay, so first balanced star connected load இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோட். இப்போ இம்பிடன்ஸ் வேல்யூ இஸ் கிவன் எவ்வளோ? Z is equal to 15 plus j20 and voltage is also given எவ்வளவு? 440 volt. frequency எவ்வளவு? 50 hertz. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? find the line current. ஸோ IL is equal to என்ன and power absorbed by the load எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ் அப்படின்னா Z phase equal to square root of R square plus XL square. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க R plus JXL. R என்னது? 15 square plus XL என்னது? 20 square. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் உங்களுக்கு? Z per phase கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்து நம்ம எக்ஸ் பார்க்க போகிறது வந்து பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? R by Z. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைட் பை இம்பிடன்ஸ் வேல்யூ. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 15 divided by impedance is another 25. So what's the answer? 0.6. Line voltage is also given. Line voltage is 440 volt. So phase voltage is V phase equal to என்ன formula? VL divided by √3. ஏன்னா the star connected load. அதனால V phase equal to VL divided by √3. நம்மளுக்கு VL சம்மில் கொடுத்துருக்காங்க 440 volt. So 440 அங்கே என்ன கொடுத்துருங்க? 400 இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 440 டிவைட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 254.03 வோல்ட். அதே மாதிரி ஃபேஸ் கரண்ட். ஃபேஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? வி ஃபேஸ் டிவைட் பை இசட் ஃபேஸ். வி ஃபேஸ்க்கு என்ன ஃபார்முலா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வாட்ஸ் ஆன்சர்? 254.03 டிவைட் பை இசட் ஃபேஸ். இசட் ஃபேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயரில் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 10.16 ஆம்பியர். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு power absorbed by the load அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. in star connection load IL is equal to I phase. இப்போ line current will be equal to phase current. phase current என்னப்பா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? இங்க
phase current will be equal to இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 10.16 ampere அதை இங்க எழுதிக்கிறாங்க ஓகே so power is equal to what's the formula power √3 VL IL cos theta so √3 into 440 into IL ஓட value 10.16 into cos theta என்ன formula R by Z so resistance value divided by impedance value போட்டிங்க அப்படின்னா power factor கிடைச்சிரும் எவ்வளவு 0.6 இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணி what's the total value of the power in the circuit is 4645.77 watts திரும்ப இந்த problem நான் ரிவைஸ் பண்றேன் நல்லா கவனிங்க a balanced star connected load impedance ஓட value is 15 plus j20 and line voltage எவ்வளவுப்பா 440 volt frequency is also given எவ்வளவு 50 Hz நம்மளுக்கு கேட்டிருக்கிறது line current and power absorbed by the load எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே so first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா impedance per phase equal to Z phase equal to square root of R square plus XL square. So square root of 15 square plus 20 square. Substitute பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது 25 ohm. Next cos theta. Cos theta calculate பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா பா R by Z. So cos theta இந்த R என்னது 15 divided by impedance. Impedance ஓட வேல்யூ எவ்வளவுப்பா 25 equal to 0.6. For line voltage VR is equal to 440 volt. Phase voltage V phase equal to VL divided by √3. So VL ஓட line voltage என்ன formula 400 volt 440 divided by √3 is equal to 254.03 volt. ஓகேவா இப்போ phase current என்ன formula V phase divided by Z phase so phase voltage எவ்வளவு 254.03 divided by 25 equal to 10.16 ampere in star connection load IL is equal to I phase அப்போ IL ஓட value இந்த phase current ஓட value என்ன calculate பண்ணா அதானது line current ஓட value இப்போ what's the formula for power calculate பண்றதுக்கு என்னப்பா formula √3 VL IL cos theta so √3 into line voltage ஓட value அங்க substitute பண்ணுங்க 440 into line current ஓட value is 10.16 into cos theta நம்மளு power factor values வந்து 0.6 so what's the final answer of power equal to 4645.77 watts ஓகேவா so இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மூணு ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் மூணுமே ஒண்ணுக்கு சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் இருக்கு பட் கான்செப்ட் இஸ் சேம் ஓகேவா so அது என்னென்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஓகேவாப்பா ஸோ நல்லா கோத்ரூ பண்ணுங்க இந்த வீடியோவை ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட கேளுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ